எங்களோட வெட்டிங் மாலையும் தாலியும் வந்து ப்ரிசர்வ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்மளோட ரெசின் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்துலாமா? ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்களோட வெட்டிங் மாலையும் தாலியும் வந்து ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். ஸோ ரெசின் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். டெமோக்காக வந்து நாங்கள் சின்ன மோல்டு வாங்கியிருக்கோம். ஸோ டெமோ வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம பெரிய மோல்டில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பெரிய மோல்டு வந்து வேறு யாரும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சின்ன மோல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கலாம். சின்ன மோல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய மோல்டு பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணதா? இது கட் பண்ணல, அழகாக நான் பிரிச்சே போடல. இது வந்து சின்னதில் போடலாம். இந்த இதெல்லாம் இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேர்ள்ஸ்லாம் வந்து தனியாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான் இதுவும் எடுத்து வைக்கிறோம். இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. இந்த ரிப்பன்லாம் தேவையா? இருக்கு கட் அப்படி இல்லை. நீ மற்ற வேலையை பாரு. இன்னொரு 3 days வந்து 20 days. இந்த ஜிப்சி ஃப்ளவர் மட்டும் அப்படியே இருக்குதுயா? செம்மையாக இருக்குல்ல அது. ஃப்ளவர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உரிச்சு தனித்தனியாக வச்சுருக்கோம். இங்கே வந்து க்ரீன் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதில் ப்ளூ ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி மோல்டில் தான் ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த குட்டி மோல்டில், அதுக்கப்புறமா தான் இந்த ஃப்ரேமில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மோல்டில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தாலி கயிறு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் வைக்கிறதுக்காக தாலி கயிறு கட் பண்ணிட்டா இப்போவே. ஓகே காய்ஸ், ஆப்ரேஷன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. மேடம் வேறு க்ளவுஸ் எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண போகிறவங்களுக்கு க்ளவுஸே போட தெரில, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் அதிகம் ஊற்றிட்டியா? இல்லை, கரெக்டாக ஊற்றிட்டேன். அது க்ளோஸ் பண்ண இந்த ஸ்டிக் இருக்குல்ல, ஸ்டிக் வச்சு இப்படி இப்படி இது நேம் வந்து என்ன சும்மா இங்கே ஊற்றுறேன். நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் இன்ட்ரெஸ்டாக தெரியுமா? அப்படியா? நீ எது கேட்டாலே வேண்டாம். இப்போ வந்து ஏதாவது குச்சி கிச்சி எடுத்துருவேன். அப்படி கலக்கணும். சரி, நான் அதை கலக்கிறேன், நீ மற்றது கலக்காட்டு. இல்லை, எனக்கு வேறு வேலை. என்னடி லைட்டாக செஞ்சதுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. ஆமாம், ஒரு லைட்டாக சேர்க்கணும். அதனால மிக்ஸ் பண்ணுறேன் இன்னும் நல்லா. நீ எனக்கு சொல்லி கொடுக்காத, நான் தான் குரு. நெயில் பாலிஷ் கலர் மாதிரி இருக்கலாம். நல்லா இது க்ளோஸ் பண்ணிட்டா? இப்போ என்ன பண்ண போனால் அது ரெண்டுத்தையும் ஒரு சைடில் இப்படி ஊற்ற போகிறேன். ஓகேவா? வாவ், நீங்கள் ஆர்டிஸ்ட்டுங்க. அப்படி சிரிப்பா. என்னது இது டிசைனா? நம்ம இஷ்டம்லாம் எப்படியாவது போட்டுக்கலாம். ரொம்ப ஊற்றுது பற்றியா? இப்போ வந்து இது பண்ணியாச்சு. இது வந்து செட் ஆகும். 6 hours அப்புறம் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பண்ண அந்த டெமோ பீஸில் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ்லாம். அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த பெரிய ஃப்ரேம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெமோ பண்ணும்போது ரெசினில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு மிஸ்டேக் நடந்துடுச்சு. நாங்கள் வந்து டபுள் கலராக சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம், அது மாதிரி பண்ணால் அவ்வளோ நல்லா இல்லை, அதனால் வந்து சிங்கிள் கலராகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டோம். பெரிய ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா வந்து அந்த டெமோ பீஸ் வந்து அவ்வளோ கேவலமாக வந்துருந்தது. அதனால் எங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லை. சரி, எப்படியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பெஸ்ட்டு வந்து கொடுத்தேன். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பராக வந்திருந்தது. ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் 3 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ, இன்னொன்று வந்து மேரேஜ் ஃபோட்டோ அண்ட் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற ஃபோட்டோவும் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அக்ரலிக்கில் வந்து நேமும் மேரேஜ் டேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லேயர் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 6 hours கழிச்சு தான் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா அது மேலே இன்னொரு லேயர் போடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணுறோம். நேம்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து இன்னொரு லேயர் நம்ம போர் பண்ண போகிறோம். போயிட்டு குளிச்சுட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சொன்னால் கேட்கவே இல்லைங்க. அதுக்குள்ளேயே பார்த்தா எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிட்டா. என்ன ஒர்க் பண்ணாலும் அவன் க்யூட்டாக ஒர்க் பண்ணிடுறாப்பா, பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிடுறா. டீச்சர் பேக்கர் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கேஷ் இல்லை கற்றுக்கிட்டே இல்லையோ, ஆனால் எது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்கிறேன். குயின் கொண்டாடி
இப்போது நேமு டேட் எல்லாமே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து தாலியை மட்டும் இன்ஃபினிட்டி ஷேப்பில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபோட்டோவுமே நம்ம வந்து அப்படியே வைக்காமல் லேமினேஷன் பண்ணி தான் வந்து வச்சுருக்கோம். இது எப்படி ஒட்டுவேன்? கைடு செம்மையாக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ வந்து ரெசின் மேலே ஊற்ற போகிறோம். அதுக்காக ஃபைனலாக ஊற்ற போகிறோம். அதனால இதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடு. சும்மா க்ளோஸ் பண்ணி வை. இதுயா நார்மலா மூடி போட்டுரு. ஃபர்ஸ்ட் ஒன்று மேலே போட்டா இது மூஞ்சி ஓப்பன் பண்ண மாதிரி இல்லை, இது ரெண்டு ஊற்றுனதுக்கு அப்புறம் அது ஊற்றிக்கலாம். ஓகே 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 போதும் அப்படியே வச்சுடு. ஓகே அவ்வளோதான் ஃபுல்லாக ஆயிடுச்சா? 50 கிராம்ஸ் ஊற்றணும். 50 கிராம்ஸா? இது வெயிட் பண்ண வரேன். மிச்சாச்சு. இதுலேயும் நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி போட்டது இல்லாமல் நாங்கள் வந்து ரெசின்லாம் ஊற்றினதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கேப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து போட்டோம் பாருங்கள். ஃபைனல் லேயர் ரெசின் வந்து போர் பண்ணும்போது எல்லா ஃப்ளவர்ஸும் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சூப்பராக பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இது ஒரு சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆல்ரெடி இருந்த ஃப்ளவர்ஸ்க்கும் இப்போ நமக்கு புதுசாக போட்ட ஃப்ளவர்ஸும் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த ஸ்டிக்கை வச்சு பொறுமையாக மேலே வந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பேக்கில் தள்ளி விட்டுட்டு இருந்தேன். கார்னரில் போட்டிருக்க அந்த ஜிப்சி ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த மல்லிப்பூவை வந்து மறைச்சிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ போட்ட ஃப்ளவர்ஸை நம்மளால் திருப்பி எடுக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரெசினை வந்து ஃபுல்லாக போர் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை வச்சே வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக அடிக்கிறது? ஸ்மெல் அடிக்கிறீ அம்மா. ஏய், கிட்ட போயிட்டாண்டி மோது போகிற லூஸு நெடி. ஏது அது துடைக்காத விடு. இவர் வேறு நடுவில் வந்துட்டு நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு வந்துட்டு இந்த கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பிளாங்காக இருக்க ஸ்பேஸ்லலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தேன். அதை இவர் மொத்தமாக ஒரே இடத்துல போட்டார். சரின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்க இடத்துலலாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு. எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியுதான்னு தெரில, பட் நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் போய்ட்டு பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து எப்போ 6 hours ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுதான் இன்னொரு லேயர் ஊற்றணும். இதுக்கே இவ்வளோ செம்மையாக இருக்கே, அதுக்கு ஊற்றணும் இன்னும் எவ்வளோ இருக்குமோ. இது வர நம்ம போட்டு வைக்கணும். எங்கன்னா ஃப்ரேம் மாட்டணும் சும்மா நம்ம. அது பண்ணிக்கலாம், கவலைப்படாத. சூப்பராக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட் லேயரில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரெசின் ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் பார்த்துடலாமா? ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ நம்ம வந்து ஒயிட் வாலில் வைக்கும்போது நல்லா கிளியராக இருக்குது. இதுலேருந்து பார்க்கும்போது சைஸ் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த ஃப்ரேம் சைஸ் வந்து 12x18 சைஸ். ஆமாம்,
இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த தாலி எல்லாமே வந்து உள்ளே போயிடுச்சு. லைக் வந்து மேலே வந்து ஃபுல்லாக கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இந்த ஃபினிஷிங்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் கூட. இது வரைக்கும் நான் ரெசின் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கே. ஆமாம், அதுவும் வந்து நாங்கள் ரெசின் வாங்க போன இடத்துல அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கேட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து தான் நான் வந்து பண்ணேன். பட் ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது. என்னன்னா நாங்கள் போகும்போது அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி காசு போனால் கூட போட்டோண்டி, நம்ம அங்கே பண்ணிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பட் இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு 10K அபோவ் தான் கேட்டாங்க. இந்த சைஸ் ஃப்ரேம்க்கு வந்து 10K அபோவ் தான் கேட்டாங்க. பட் நாங்கள் வந்து இவ தான் சொன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அவுட்லுக் செம்மையாக வந்திருக்கு. நல்லா இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருக்கு எங்கள் 2 பேருக்குமே. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 வீக் கஷ்டப்பட்டோங்க இதுக்கு. ஒரு 1 வீக் வந்து நல்லா எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வாலில் மாட்டணும். வந்து ட்ரில் வந்து பண்ணியாச்சு. இது வந்து வாலில் மாட்டணும். எங்கே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்காக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.